ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான எபிசோட் அப்படின்னு சொல்லலாம். கூட்டு குடும்பத்தில் நடக்கக்கூடிய கதைகளை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் முத்து மீனாவுடைய நடிப்பில் ரொம்ப யதார்த்தமாகவும் ரொம்ப சுவாரஸ்யமாக கதையை கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. இப்போ முத்து மீனாவோட குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாருமே மனோஜோட கல்யாணம் நடக்கக்கூடிய இடத்துக்கு ஆளாளுக்கு ஒவ்வொரு வேலையாக வந்து சேர்ந்துருக்கிறாங்க அப்படிங்கிறது ஏற்கனவே நம்ம ப்ரொமோவில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்ட ஒரு கதை தான். ஏன்னா வந்து முத்து மீனாவும் பார்த்தோம்னா டெக்கரேஷனு ட்ராவல்ஸ் அப்படிங்கிற ஒர்க் மூலமாகவும், ரவி சுருதி வந்து கேட்ரிங் அப்படிங்கிற ஒர்க்கு மூலமாகவும், மேக்கப் ஆர்டிஸ்ட்டுங்கிற மாதிரி வந்து ரோஹிணியும் எல்லாரும் வந்துட்டாங்க. இங்கே அண்ணாமலையும் விஜயாவும் மட்டும்தான் வரல. ஒருத்தர் அறிமுகமாகிக்கிறாங்க. அந்த பொண்ணு கனகா இருக்காங்களா, மனோஜ் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு, அந்த பொண்ணுக்கிட்ட அவட அம்மாக்கிட்டையும் வந்து இந்த விஷயம்லாம் பேசி அதாவது அவங்கள்ட்ட அறிமுகமாகிக்கிறாங்க. மனோஜ் வந்து அவங்க அப்பா அம்மாவை நினச்சி ரொம்ப கவலையாக தான் உட்காந்துக்கிட்டு இருக்கிறாரு. அதே நேரத்தில் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் இந்த மாதிரி இருந்துகிட்டு இருக்கிறாங்க. இடையில பார்த்தோம்னா அவங்க மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக வந்திருக்க ரோஹிணியை வந்து பார்த்தோம்னா முத்து சந்திக்கிறாரு. அந்த 5 லட்ச ரூபா பணம் கொடுக்க போகிற விஷயத்தை பற்றி பேசி இவங்களாம் ஏமாற்றி தான் இது பண்ணுவாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லிடுறாங்க. மனோஜை பார்க்குற பொண்ணு வீட்டுக்காரங்க வந்து இதெல்லாம் பெரிய அதிசயம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா அந்த பொண்ணு வந்து கனகாங்கிறவங்க வந்து கொஞ்சம் மனநல கொஞ்சம் சிரமமாக இருக்கிறவங்களா இருக்காங்க இல்லையா, அந்த விஷயத்தை பார்த்து அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. அடுத்து அவங்க மேக்கப்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது எழுந்திரிச்சு ஓடுறதெல்லாம் பார்த்துட்டு இப்போ மீனா ரொம்ப கவலைப்பட்டு இவ்வளோ அழகாக இருக்காங்க, இவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமையா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பரிதாபப்படுறாங்க. முத்துவும் அந்த விஷயத்தை பார்த்து கடவுள் சில நேரங்களில் இந்த விஷயம் செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பரிதாபப்படுறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கத்து போய்கிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா மனோஜ் அதே நேரத்தில் அவங்க ஃப்ரெண்டு இருக்காங்கல்ல, அந்த பார்க் ஃப்ரெண்டு, முக்கியமாக அந்த ஜோசியர், அப்புறம் அந்த கடையில் வேலை செய்கிற அந்த ஜீவாங்கிற பொண்ணு இருக்காங்கல்ல, அவங்களும் எல்லாம் உட்காந்துருக்காங்க ஒரு இடத்துல. அவங்களுக்கு காஃபிலாம் கொடுத்து இந்த விஷயம்லாம் இருந்தாங்களா, அவங்கள போய் கீழே என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு வர சொல்லும்போது பார்த்தா கீழே முத்து மீனா இவங்க ஹோல் ஃபேமிலி இருக்கிறத பார்த்துட்டு வந்து மனோஜ்கிட்ட சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மனோஜுக்கு சொல்லவா வேணும், தாண்டி குதிச்சு ஜன்னல் வழியாலாம் போகிறேன்னு சொல்லி ட்ரை பண்ணுறாரு. ஒரே காமெடி கலாட்டாக தான் வச்சிங்களேன். இப்போ ஒரு வழியாக இழுத்து பிடிச்சி உட்கார வச்சிடறாங்க. வேறு ஏதாவது ஒரு ஐடியா பண்ணி தான் நம்ம இதிலேருந்து தப்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு திட்டம் போடுறாங்க. அதோட இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. நாளை அப்படிங்கிற எபிசோடில் சின்னதாக ஒரு ஹிண்ட் கொடுக்குறாங்க. அதில் கண்டிப்பாக மாப்பிள்ளை வந்து என்ன சொல்லுவார், அவங்களெல்லாம் வெளியில் போக சொல்லுங்கள், அப்போ தான் நான் கல்யாணத்துக்கு வருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல போகிறாங்க. அது வரைக்கும் உள்ளே தான் இருப்பார். ஆனால் முத்துக்கு ஏதோ ஒரு டவுட் வந்திருக்கும். அந்த டவுட் வந்ததுனால பார்த்தோம் அப்படின்னாக்கா இப்போ அவர் யாரையோ உள்ளே பார்த்துருப்பார் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. நாளை அப்படிங்கிற ப்ரொமோவில் என்னென்னா இப்போ முத்து மீனா எல்லாம் வெளியில் வந்துருவாங்க கேட்டு வரைக்கும். ஆனால் ஏதோ ஒரு விஷயத்துக்காக திருப்பி உள்ளே போவார். கரெக்டாக மனோஜ் வந்து மாப்பிள்ளையை கீழே இறங்கி வருவார். ஒன்றுக்கு ஒன்று நேராக பார்த்துருவாங்க. கண்டிப்பாக கல்யாணம் நடக்காது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சது தான். அடுத்து என்ன சுவாரஸ்யங்கள் இருக்குது அப்படிங்கிறது நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். எது எப்படியோ பார்த்தோம் அப்படின்னா சிறகடிக்க ஆசை சீரியலோட கதையை பொறுத்த வரைக்கும் நிறையா வன்மங்கள், துரோகங்கள் அப்படி இப்படிங்கிற மாதிரி கதை கொண்டு போகாமல் கூட்டு குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஜாலியான கதையாக கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. ஆரம்பத்தில் பார்த்தோம்னா ரோஹிணியோட கேரக்டரை வச்சு ரொம்பவுமே இரிட்டேட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அதெல்லாம் மாற்றி வேற ஒரு மாதிரி போயிட்டு இருக்கு. இருந்தாலும் பார்த்தோம் அப்படின்னாக்கா இப்போ சத்யாவோட விஷயம் இருந்துச்சு, அதே சீதானாவோட விஷயம் இருந்துச்சு. ஏன்னா அருண் போலீஸ்லாம் ரொம்ப இரிட்டேட் கேரக்டராக இருந்தாங்க. இப்போ அதெல்லாம் ஒரு பக்கத்து போனாலும் இந்த விஷயம் ஒரு மாதிரி ஜாலி மைண்டாக போயிட்டு இருக்கு. நம்ம டேரக்டருக்கு கதையை பற்றி சொல்லவே தேவையில்லை. இருந்தாலும் வாரத்துக்கு ஒரு தடவை பேசினாவே போதும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுனால தான் அப்போ 2 நாளைக்கு 3 நாளைக்கு ஒரு தடவை பேச வேண்டியதாக இருக்குது. எப்படி இருக்குது கதை அப்படிங்கிறத நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.